திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆறுபடை வீடுகளில் 2ஆம் இடம். ஆறுபடை வீடுகளில் 2ஆம் இடம் பெறும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையின் அழகை தழுவி நிற்கும் புனித ஸ்தலம். சூரபத்மன் சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்று உலகை ஆண்டான். தேவர்களை அடிமைப்படுத்தினான். இந்த அசுரனை வெல்ல தேவைகள் முருகனை நாடினர். திருச்செந்தூரில் நடந்த கடும் போரில் முருகப்பெருமான் சூரபத்மனின் மக்களை வென்றார். கடலில் மறைந்த சூரபத்மனை வேலால் 2ஆகப் பிளந்தார். மயிலும் சேவலும் அவனது தெய்வீக வாகனங்களாய் ஆனது. இந்த அற்புத வெற்றியை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் நிகழ்த்தப்படுகிறது. பக்தர்கள் பெருமளவில் கூடி வந்து அந்த தெய்வீக நிகழ்வைக் கண்டு ஆனந்தம் கொள்கின்றனர். 91 மீட்டர் நீளம், 65 மீட்டர் அகலம் கொண்ட இந்த கோவில் 9 நிலை கோபுரத்தால் ஒளிர்கிறது. குகை வடிவ சன்னதியில் குழந்தை தெய்வமாக காட்சியளிக்கும் சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களை அருளால் காப்பாற்றுகிறார். கடற்கரையிலிருந்தும் உப்பில்லா இனிய நீரை கொடுக்கும் புனித நளிக்கிணறு பக்தர்கள் கடலில் நீராடிய பின் இங்கே சுத்திகரித்து தரிசனம் செய்வதே பாரம்பரியம். 1646இல் டச்சுக்காரர்கள் கோவிலை கைப்பற்றினர். புறப்படும்போது உற்சவமூர்த்தியை கடத்தினர். கடலில் புயல் எழுந்ததும் சிலையை வீசிவிட்டனர். பக்தர் வதமலையப்ப பிள்ளைக்கு முருகன் கனவில் அருள் காட்டி கடலில் மூழ்கிய அந்த மூர்த்தியை 1653இல் மீட்கச் செய்தார். இந்த அதிசயம் கோவிலின் ஓவியங்களில் வரைந்துள்ளது. வெற்றி, பக்தி, தெய்வீக சக்தியின் சின்னமாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இன்று கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி சூரசம்ஹாரத்தின் சாட்சியாய் ஒளிர்கிறது.